நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் களம், காலியான எடப்பாடி பழனிசாமியின் கூடாரம், தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின், நடுத்தருவில் நிற்கும் ஓபிஎஸ் விஜய். இதை பற்றி தான் இன்றைய செய்தி தொகுப்புல விரிவாக பார்க்க போகிறோம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தற்போது அவர் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னுடைய ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிடிவி தினகரன் இவ்வளவு நாள் எதிரும் புதிருமா இருந்தாங்க இல்லையா. ஒரு படத்துல கூட வடிவேல் சொல்லுவார்ல, அவனும் நானும் ஃப்ரெண்டு சார், நான் அவனை கேவலமா பேசுவான், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான்னு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா பேசிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில வந்திருக்கிறாங்க. ஒரு கை கோர்த்துருக்கிறாங்கன்னே பார்க்கலாம். ஃபேக்சுவலா பார்க்கணும்னா என்டிஏ கூட்டணியில தான் இவ்வளவு நாள் டிடிவி தினகரன் இருந்தாரு. ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமியோட எப்ப பாஜக சேர்ந்துச்சோ, எடப்பாடி பழனிசாமியை எப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பையிலேருந்தே ஒரு அதிருப்தி அவருக்கு இருந்தது. அதனால அந்த கூட்டணியிலேருந்தே விலகினாரு. இன்னும் சொல்ல போனால் என்ன சொன்னாருன்னா, எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணியில் சேர்றதுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் கூட டிடிவி தினகரன் சொன்னார். இந்த முத்தா உதிர்த்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எங்கே போகுது, அரசியல் களத்தில் இதெல்லாம் விவாத பொருளாக மாறும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு படத்தில் கூட விஜய் சேதுபதி படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். விஜய் சேதுபதி ஒருத்தரை சட்டையை பிடிச்சி அடிப்பாரு, அடுத்த 2 நாள்ல நாகராஜனை எப்படின்னா இருக்குன்ட்டு போய் கட்டி பிடிப்பாருல்ல. அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மரியாதைக்குரிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்றதும், அதே மாதிரி டிடிவி தினகரன் பார்த்தா இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காட்சிகள் மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியில். அப்போ எல்லாருமே ஒன்று சேரும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப ஃபேமஸான கோட். கண்கள் படித்தன இதயம் இனித்தன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவில் நிலவுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். திமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இந்த கூட்டணியில் சேர்ந்தனால அதிமுகக்கு அது ஏதேனும் பூஸ்ட் ஆகி வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இன்னும் எலெக்ஷனுக்கு 2 மாதங்கள் வரைக்கும் இருக்கு. இன்னும் திமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சேர்ந்துட்டு வர்றாங்க. வெல்லமண்டி நடராஜன் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அன்வர் ராஜா, மருது அழகராஜ் போன்ற தலைவர்கள்லாம் சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா குன்னம் ராமச்சந்திரன் கடந்த முறை குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் 2016 தேர்தலில், அவரும் கூட நாளைய தினம் திமுகவில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப விவாத பொருளா இருக்கிறது திமுகங்கிறது. ஓகே, ஒருத்தரை தட்டி தூக்கிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது வரைக்கும் முக்குளத்தூர் தலைவர்கள் அதிமுகவில் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும், இன்னைக்கு சேர்ந்த வைத்திலிங்கம் அவர்களா இருக்கட்டும், காமராஜா இருக்கட்டும், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தலைவர்கள், மணிகண்டன் கூட ஒரு அமைச்சர்லாம் இருந்தாரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அது காரணம் சசிகலா அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பார்த்தோம்னா அதிமுக விட திமுக முக்குளத்தோருக்கான தலைவர்கள், முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அமைச்சரவையிலே பார்த்தோம்னா அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். இப்போ கூட ஜல்லிக்கட்டுலாம் நம்ம பார்த்துருப்போம், அவரும் கூட முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவரும் கூட முக்குளத்தோர் தான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. திருச்சி சிவா போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரியசாமி போன்ற தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஆடட் அட்வான்டேஜா வைத்திலிங்கம் அவர்களும் சேர்ந்திருக்கிறாரு. ஒரு காலத்துல வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார். காரணம், சசிகலா அவர்களால் வளர்க்கப்பட்டவர், அதிமுகவில் வளர்க்கப்பட்டவர் வைத்திலிங்கம். அதனால எப்பவுமே ஒரு டாப் 5 லீடர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்ப கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்களுக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. வீரபாண்டி ஆறுமுகம், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், கோசிமணி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு யார் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா ஒரு 2010 அந்த காலகட்டத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வைத்திலிங்கம் அவர்களுக்கு பின்னாடி தான் இருந்தாரு. ஓபிஎஸ், செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், இப்படி வரிசையில தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாரு. 2016 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் புல்லட் ராமச்சந்திரனை எதிர்த்து ஒரத்தநாட்டு தொகுதியில் நின்னாரு. அவர் தோல்வி அடைஞ்சாரு. அவர் ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவர் முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நத்தம் விஸ்வநாதனோ அல்லது வைத்திலிங்கமோ வெற்றி பெற்றிருந்தா
ஓபிஎஸ் அவர்களோட இருந்த முரண்பாடு காரணமாக இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகலாம் அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க 2 பேருமே தோத்துருந்தாங்க. அந்த வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போயிருச்சு. இன்னொன்று, 2016 தேர்தலில் அவர் தோத்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கியவர் ஜெயலலிதா. ஏன்னா அவ்வளவு செல்வாக்காக இருந்தவர், அதிமுகவோட டெல்டா முகமாக இருந்தவர். இப்போ திமுகவில் வந்து டெல்டா முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயதுல்லான்னு ஒருத்தர் இருப்பார் தஞ்சாவூரில், பூண்டி கலைவாணன் போன்றவர்கள் இருப்பாங்க, டிஆர் பாலு போன்றவர்கள் இருப்பாங்க, டிஆர்பி ராஜா போன்றவர்கள் இருப்பாங்க, வேதரத்னம் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்களும் சரி, இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர்களே சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அதனால திமுக வந்து டெல்டாவில் எப்பவுமே ஒரு வலுவாக இருக்கும். அதிமுக எப்படி மேற்கு மண்டலத்தில் இருக்கோ அந்த மாதிரி திமுகவுக்கு வந்து எப்பவுமே டெல்டாவும் வட தமிழ்நாடும். கடந்த முறை பார்த்தோம்னா 2016 வைத்திலிங்கம் அவர்கள் தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எம்பி ஆனாரு. 2019 எலெக்ஷன்ல வந்து அதிமுக 40 தொகுதிகளில் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதிகளில் 1 தேனியில மட்டும் ஜெயிச்சாங்க. அப்போ வந்து மத்திய இணையமைச்சராக வாய்ப்பு இருப்பதாலாம் சொன்னாங்க. யாருன்னா ஓபிஎஸ் உடைய மகன் ஓபி ரவீந்திரநாத். அவர் போய் அங்கே மோடி கிட்ட டீல் பேசினதாலாம் சொல்லுவாங்க. அதனால வந்து அவருக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளில் பார்த்தோம். ஆனால் வைத்திலிங்கம் அவர்கள் நான் சீனியருங்கிறனால எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட முரண்டு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுது. அதனால மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனைன்னு வந்தது இல்லை, அப்போ கூட வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இபிஎஸ் பக்கம் தான் நின்னார். சசிகலா இபிஎஸ் பக்கம் தான் அவர் நின்னார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்பாளராக திரு ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளராக 2 பேர் இருந்தாங்க. கேபி முனுசாமி, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா வைத்திலிங்கம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். 2001 ஒரு வனத்துறை அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2011 தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட கிடையாது, 16 பொதுப்பணித்துறை அமைச்சர், 11 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். 2011 திரு வைத்திலிங்கம் அவர்கள் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். மிகப்பெரிய இலாக்காக்களை கண்டவர், ஜெயலலிதாவின் அன்பை பெற்றவர். அவர் இன்னைக்கு வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. பொதுவாகவே பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலையும் ஒரத்தநாட்டை தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலையுமே திமுக வந்து ஸ்வீப் பண்ணுச்சு. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெருவாரியான தொகுதிகள், அதாவது காமராஜ் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தார். மீதி எல்லா இடங்கள்லையுமே திமுக தான் ஜெயிச்சது. மயிலாடுதுறை கம்ப்ளீட் ஸ்வீப்பு. நாகப்பட்டினம் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஓஎஸ் மணியன் ஜெயிச்சாரு ஒரு 12,000 ஓட்டுலன்னு. மற்ற எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோம்னா திமுக தான் ஜெயிச்சு. திருச்சியில் 9க்கு 9 ஜெயிச்சாங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும், அதாவது விஜயபாஸ்கருடைய தொகுதியை தவிர, முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடைய தொகுதியை தவிர இது எல்லா தொகுதிகள்லையுமே திமுக தான் ஸ்வீப் பண்ணிருச்சு. அப்படி இருக்கும்போது வைத்திலிங்கம் சேர்ந்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் பார்க்க முடியும். இவ்வளவு நாள் வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில் முதல் முறை ஓபிஎஸ் பக்கம் அவர் நிற்கல, இபிஎஸ் பக்கம் தான் நின்னாரு. ஆனால் அந்த ஒற்றை தலைமைன்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம், அப்போ அவர் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாரு. நம்ம கூட அதிமுக வானகரத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, பொதுக்குழு செயற்குழுன்னு சொல்லி, ஒற்றை தலைமையை தேர்வு செய்வதற்காக. அதில் கூட பாட்டிலெல்லாம் தூக்கி ஓபிஎஸ் மேலே வீசினாங்க. அப்போ ஓபிஎஸோட வெளியேறியவர்களில் வைத்திலிங்கம் ஒருவர், மனோஜ் பாண்டியன் ஒருவர், ஜேசிடி பிரபாகர் ஒருவர். இப்போ யாருமே அவர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வரக்கூடிய காலங்களில் இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுன்னே சொல்லலாம். டெல்டாலையும் சவுத்தையும், அதாவது முக்குளத்தோர் வாக்கு கணிசமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுகவுக்கு இது கூடுதலாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் மாதிரியான தொகுதிகளில் கூட பார்க்க முடியுது நம்ம இவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் 4 தொகுதிகளில் 3 ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு, போடி நாயக்கனூர்ல. மீது எல்லா தொகுதிகள்லையுமே தேனி மாவட்டங்களில் கூட அதிமுக வலுவா இருந்த தேனி மாவட்டங்களில் கூட திமுக தான் ஜெயிச்சிருந்தது. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம முன்கூட்டியே சொன்னது போல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமின்னு டிடிவி தினகரனும், இப்படி வைத்திலிங்கம் விஷயம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக அமமுக. இன்னைக்கே பார்த்தோம் ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம், அதாவது ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருந்தாங்க, எம்ஜிஆர் பாடல்கள்லாம் போட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் அவர் கிரிமினலும்பாரு, அவர் கூட சேரத்துக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்குவேன்பாரு, இவர் திகார் சிறையிலுக்கு போக வேண்டியவர்னு பேசுவார். எடப்பாடி பழனிசாமி டெண்டர் மூலமாக முதலமைச்சரானவர்லாம் சொல்லுவார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது எப்படி போகும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா
டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருந்தார். எப்போனா சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கு அப்புறம் அவருக்காக தொப்பிய தலையில மாட்டிக்கிட்டு ஆர்கே நகர் எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் ரெட்டலைக்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு சொல்லி சிபிஐ எப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிறார் இல்லையா, பாஜக கூட்டணியில, அந்த பாஜக அரசின் கீழ் இயங்கக்கூடிய சிபிஐ வந்து இவர் லஞ்சம் கொடுக்கிற முயற்சி பண்ணாரு ரெட்டலைக்கு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி திகார் சிறையில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைலாக் எல்லாம் விட்டாரு, போல்டா பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தெல்லாம் உண்டாக்குனாரு. 25 வருஷம் நீங்க ஜெயில தூக்கி போட்டாலும் 26வது வருஷம் வந்து நான் மோடி எதிர்ப்பேன் அப்படின்லாம் பேசினாரு. அது வந்து 2017 ஆர்கே நகர் எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல அவர் கை கொடுத்துச்சு. அதன் பிறகு ஒரு 2-3 எலெக்ஷன் கூட தாங்கள திரும்ப போய் பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. எடப்பாடி அவர்கள் வந்து துரோகி, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு டயலாக் எல்லாம் பேசினாரு. அப்புறம் அதிக ஒரு சீட்டு கொடுத்தாலும் கூட நான் பாஜக கூட்டணியில் இருப்பேன்லாம் சொன்னார். கடைசியில் 2024 தேர்தலில் தேனியில் போட்டி போட்டு அவருடைய சிஷியன்னு சொல்லக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன்ட்டையே தோத்தாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா இவரை நம்பி போன ஒரு 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் தான் எங்களுடைய தலைவர், எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, பதவி யார் கொடுத்தாங்களோ அவரையே ஏற்றி விட்ட ஏனியவே கீழே உதச்சிட்டு அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது 18 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை 5 ஆண்டு காலம் அவர்களுடைய பதவிக்காலம் இருந்தது. ஆனால் 2016 செலக்ட் ஆன அவங்க, மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க டிடிவி தினகரனோட சேர்ந்த ஒரு காரணத்திற்காக 2017 தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். மறைந்த வெற்றிவேலா இருக்கட்டும், தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும், இன்னொருவர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு அவரை நம்பி நாசமாக போயிட்டாங்கிறது தான் உண்மை. அவரை நம்பி நடுத்தருவுக்கு வந்திருக்காங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி ஜெல்லாகுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு என்டிஏவுடைய முதலமைச்சர் முகம் யார் அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. கடந்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லிட்டாரு, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு. ஆனால் பியூஷ் கோயல் நாளான்னைக்கு அதாவது 23ஆம் தேதி வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார். அதுக்குள்ள அவங்க கூட்டணி எப்படியாவது ஒரு ஷேப்பு கொண்டு வந்துடணுங்கிற மும்முரத்தில் ஈடுபடுறாங்க, வேகம் எடுத்து செயல்படுறாங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. 2014 பார்க்குறோம், கூட்டணியில் ஒருத்தர் இருக்கிறாரும்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பேனரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ அதுக்கப்புறம் அகற்றப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2014 எலெக்ஷன்லேருந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஷேப்பு கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் டிடிவி தினகரனை இப்போ அவசர கதியில் சேர்த்துருக்கிறாங்க. அவரும் போய் சேர்ந்திருக்கிறாரு. வல்லால் நயினார் நாகேந்திரன் அவ்வளோ குற்றச்சாட்டை முன் வச்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரனும் ஒரே கட்சியில் இருப்பவர்கள் போல செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்குலாம் விமர்சனம் பண்ணார். ஆனால் இன்னைக்கு அவர்கள் மத்தியில் தான் போய் டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற உறுதுணையாக டிடிவி தினகரன் இருப்பார் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சமூக வலைதளங்களில் சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் கிரிமினல்னு சொன்ன அவரை இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஊழலுக்காக சிறை தண்டனைக்கு அனுபவித்தவர் யாருங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்க கூட்டணியில சேர்ந்திருக்க டிடிவி தினகரன் அவர்களுடைய சொந்த சின்னம்மா அவர்கள் தான் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர். தினகரன் மேல ஃபெரா கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்படி பல கேஸ் இருக்கும்போது ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்னு கம்பு சுத்துறத வேடிக்கையாக தான் பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ உண்மையிலேயே லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிடிவி தினகரன் வந்து ஒரு அணிக்கு போயிட்டாரு. அவர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா அதெல்லாம் இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டிடிவி தினகரன்ட்ட கேட்குறாங்க. அவர் வந்து உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு தான் சொல்றாரே தவிர எடப்பாடி பழனிசாமின்னு பேர் அவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது வலுவான கூட்டணின்னு எப்படி சொல்றாங்கன்னு ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்க முடியும். இப்படி இருக்கும் பொழுது யாருக்கு உண்மையிலேயே லாஸ் அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் தான். அவர் கூட இருந்த யாருமே இப்போ இல்லை. கடந்த முறை 2017 ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அவர் பின்னாடி, முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமணன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர் பின்னாடி இப்போ இன்னைக்கு யாருமே இல்லை. அதற்கு காரணமும் அவர் தான். ஏன்னா நம்பி வந்தவர்களை, தன் மகனிற்கு பதவி வாங்குவதற்காக நம்பி வந்தவர்களை கைவிட்டவர் ஓபிஎஸ். அதனால அவர் பின்னாடி இன்னைக்கு யாருமே நிற்கலை. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா விஜய் அவர்கள். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா சொல்லுவார், விரைவில் ஒரு பொலிட்டிக்கல் பாம்ப், அதாவது ஒரு அரசியல் வெடிகுண்டை நாங்கள் போட போகிறோம், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அனைவரும் எங்களோட வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஆதவர்ஜுனா சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தா நடுத்தெருவில் ஓபிஎஸோடு நிற்கிறாரு விஜய். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் உள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த கூட்டணியில் தான் நாங்கள் தொடர போகிறோம் அப்படின்னு. கூடுதலாக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் வருது, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக இன்னுமே அவங்க நிலைப்பாடை சொல்லலை, நாங்கள் இந்த கூட்டணிக்கு போகிறோமா அந்த கூட்டணிக்கு போகிறோமாங்கிற நிலைப்பாடெல்லாம் அவங்க இன்னும் சொல்லலை. அப்படிங்கும்போது
உண்மையிலே லாஸ் யாருன்னு பார்த்தா விஜய்க்கு தான். ஏன்னா அமமுக, பாமக போன்ற கட்சிகள் கூட இப்ப விஜயோட சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படம், இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ கேஸு, இன்னொரு பக்கம் கூட்டணி கூட இல்லாத ஒரு வாய்ப்புகளில் தான் பரிதாப நிலையில தான் இன்னைக்கு தாவேகா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ண மாட்டார் இப்படி இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி, டிடிவி தினகரன் இவர்களுடைய இணைப்பு வந்து ஒரு அரசியலுக்காக நடந்ததா? எதுவாக இருந்தாலும் பரபரப்பாக தமிழ்நாடு அரசியல் களம் மீண்டும் வந்துள்ளது. ஒரு பீக்ல இருக்குன்னே சொல்லலாம். 2017 தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்ப்போம். நொடிக்கு நொடி பிரேக்கிங் நியூஸ் அப்படியெல்லாம். இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. டிடிவி தினகரன் இவ்வளவு நாள் எதிராக நின்று வசைப்பாடிட்டு இப்போ கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னுடைய காலத்திற்கு முழுவதும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன், திமுகவில் சேர மாட்டேன்னு சொன்ன வைத்திலிங்கம் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை நான் இங்கே போக மாட்டேன்னு சொன்னவர். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த கூட்டணி சஸ்டெயின் ஆகுமா, நிலைக்குமா, அல்லது இந்த கூட்டணி ஒருவேளை அமைஞ்சாலுமே ஒரு கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகாமல், எப்படி 2011 விசிகா பாமக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதே மாதிரி இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போய்கிட்டு தோல்வி தான் மிஞ்சுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பார்க்கலாம்.